ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த ரகசியம் தெரிஞ்சால் நம்ம வீட்டு டாய்லெட்டை அடிக்கடி சுத்தம் செய்யணும்னு அவசியமே இல்லைங்க. எப்போவுமே நல்ல பளிச்சுன்னு இருக்குங்க. நம்மளோட வேலையும் மிச்சமாகும். இது கூடவே நான் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம சோப்பெல்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கவரை பிரித்ததுக்கப்புறமா அந்த கவரை மோஸ்ட்லி நிறைய பேர் தூக்கி போட்டுருவோம் இல்லையா? இனி தூக்கி போடாதீங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இது பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குங்க. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்த போடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் தான் இது. இனி இதை தூக்கி போடாதீங்க. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் பீரோவில் துணியெல்லாம் மடித்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா? அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டுறலாம். துணிக்கு அடியில் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ரேக் முழுக்க நல்ல வாசனையாக இருக்குங்க. நீங்கள் துணி ஒவ்வொரு முறையும் எடுக்கும்போது அந்த துணியிலையுமே நமக்கு நல்ல ஒரு வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நெய்யெல்லாம் இந்த மாதிரி டப்பாவை வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நெய் தீந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம அந்த டப்பாவை தூக்கி குப்பையில் போட்டுருவோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் இருக்குங்க. இனி இதை குப்பையில் போடாதீங்க. இதுக்குள்ளே இருக்கிற அந்த கொஞ்சம் நெய்யும் நம்ம எப்படி ஈஸியாக எடுக்கிறது யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம பருப்பெல்லாம் வேக வைக்கும் போது குக்கரில் வேக வைப்போம் இல்லையா? அந்த டைமில் மேலே இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த நெய் டப்பாவை அப்படியே கவுத்தி வச்சுருங்க. நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கவுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா சூடு படப்பட நமக்கு அந்த நெய் எல்லாமே நல்லா உருகி அந்த பருப்பில் விழுந்துருங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக மணமாக சூப்பராக இருக்கும். நெய்யும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. கிச்சன் சிங்கில் கொஞ்சமாக உப்பு போட்டு பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கிச்சன் சிங்க் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து, தூள் உப்பு தான் எடுத்துருக்கீங்க. இது இந்த மாதிரி நல்லா தூவி விடுங்க. அந்த ஓட்டைக்குள்ளே தூள் உப்பு நல்லா போட்டு விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா? அதுதான். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி பேக்கிங் சோடாவை அந்த ஓட்டைக்குள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வினிகர் இருக்கு இல்லையா? அதுதான் எடுத்துருக்கீங்க. உங்கள் வீட்டில் வினிகர் இல்லை அப்படின்னா வினிகருக்கு பதிலாக என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்சப்பழம் இருக்குது பாருங்கள். அது பாதியாக கட் பண்ணிவிட்டு பாதி எலுமிச்சப்பழத்தை மட்டும் அதோட சாரை நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கங்க. வினிகர் ஒரு மூடி அளவுக்கு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க. பாதி எலுமிச்சப்பழம் நீங்கள் சேர்த்திங்கனாலே போதும் வினிகர் இல்லாத பட்சத்தில். அடுத்ததாக இதில் நல்ல சூடாக தண்ணி எடுத்து ஊற்றி விட்டுருங்க. நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற சிங்கை நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி நல்லா பளிச்சுன்னு வச்சுருந்தாலும் மாதத்துக்கு ஒரு தடவையாவது இதில் அடைப்பு ஏற்பட்டுரும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிச்சன் சிங்கில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் கிச்சன் சிங்கில் நமக்கு அடைப்பும் ஏற்படாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிச்சன் சிங்கில் எப்போவுமே அடைப்பு ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல பளிச்சுன்னு நல்ல நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோர்த் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த டிப்பில் நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம கடைகளில் ஸ்வீட்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் கிடைக்கும் இல்லையா? இதுதான் எடுத்துருக்கீங்க. இது போல் உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அல்லது நம்ம வீட்டில் மயோனைஸ்லாம் வாங்கினோன்னா சின்ன சின்ன டப்பாலாம் கிடைக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இதை விட சின்ன டப்பாவாக இருந்தால் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோங்க. அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா? அதுதான் எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. ஆப்ப சோடா சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம கற்பூரம் சேர்த்துக்கலாங்க. நான் 3 கற்பூரம் எடுத்துக்கேங்க. இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க. இப்போது அடுத்ததாக இதில் நம்ம அகர்பத்தி சேர்த்துக்கலாங்க. நான் எல்லோ கலரில் இருக்கிற அகர்பத்தி எடுத்துருக்கேன். இதே போல் கருப்பு கலரில் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கிற அகர்பத்தி உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த அகர்பத்தியை இது போல் கையை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி பவுட்ரு பண்ணும்போது ஈஸியாக நம்ம பவுட்ரு பண்ணிடலாம். இந்த மாதிரியும் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பருக்குள்ளே 3 அகர்பத்தியும் வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு இடிக்கல் வச்சு நீங்கள் நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்து கூட சேர்த்துக்கலாங்க. இந்த குச்சி நமக்கு தேவையில்லைங்க. இதை தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம சேர்த்துருக்கிற 3 பொருளுமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கங்க.
நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து ஓடோனில் அந்த மாதிரி நிறைய ஏர் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்கி நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம வீட்டு பாத்ரூமில் யூஸ் பண்ணுறப்ப ஒரு மாதத்துக்குள்ளேயே நமக்கு வந்து சீக்கிரமாக அது தீந்துருங்க. ஸோ நம்ம அடிக்கடி அதை வாங்கி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக இது போல் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. வீட்டில் பாத்ரூமில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியும். நல்லா வாசனையாக இருக்கும். நம்மளோட மணியும் சேவ் ஆகுங்க. இப்போ அடுத்ததாக இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கத்தியை நல்ல நெருப்பில் வாட்டி சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இது போல் சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த வாசனை வந்து சீக்கிரமாகவே போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இதோட வாசனை வந்து இருக்குங்க. நீங்கள் எப்போல்லாம் வாசனை வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் இந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஊற்றி வைக்கலாம். அல்லது நீங்கள் அது கூடவே கொஞ்சமாக பெர்ஃப்யூம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ண முடியும். இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் ஒரு ஓரமாக வச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அடுத்ததாக குளியலுக்கு பயன்படுத்துகிற சோப்பு வந்து எடுத்துக்கங்க. நீங்கள் என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஹமாம் சோப்பு எடுத்திருக்கேங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து காய்கறிலாம் துருவுறதுக்கு கிரேட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கிரேட்டர் வந்து எடுத்துக்கங்க. இந்த கிரேட்டர் வச்சுட்டு நம்ம இதில் சோப்பை வந்து துருவி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 சோப் அளவுக்கு துருவி எடுத்தீங்கனாலே போதுங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் 1/2 சோப் அளவுக்கு கூட துருவி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 சோப் அளவுக்கு துருவி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா துருவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கிரேட்டர் யூஸ் பண்ணி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு 1/4 சோப் அளவுக்கு துருவி எடுத்திருக்கேன். இப்போது அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோங்க. அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த பேக்கிங் சோடா வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் இருக்கிற கிருமி அழிக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் விடாப்பிடியான கரையை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இதில் வந்து நான் பாதி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதுங்க. இந்த எலுமிச்சை பழமே பார்த்தீங்கன்னா விடாப்பிடியான கரையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. எலுமிச்சை பழ சாருக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம வந்து இது எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக கடைசியாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா பேஸ்ட் இருக்கு இல்லையா, டூத் பேஸ்ட் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து கிளிஸ்டர் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா கூட பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்ததாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கங்க. உருட்டி பால் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கங்க. கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக காசுக்கு டாய்லெட் கிளீனிங் டேப்லெட்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குறைவான செலவில் இது போல் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு டாய்லெட்டில் எந்த வித கரையும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த குவான்டிட்டியில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 உருண்டை கிடைக்குங்க. நீங்கள் 1/2 சோப் அளவுக்கு துருவி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நீங்கள் 2 மடங்காக சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 உருண்டை கிடைக்குங்க. இப்போது மீதி இருக்கிற உருண்டையை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம முடிய எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து நம்ம எப்படி டாய்லெட்டில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பழைய மாஸ்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, இது வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பழைய மாஸ்க் எடுத்துட்டு இந்த மாஸ்கோட ஒரு பக்கத்தில் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மாஸ்கோட ஒரு பக்கத்தில் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே பார்க்கும்போது 2 லேயர் இருக்குங்க. இந்த மாதிரி 2 லேயர் இருக்கும். இதில் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லேயருக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை உள்ளுக்குள்ளே வந்து வைக்க போகிறோங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மாஸ்க் இல்லை அப்படின்னா நம்ம கடைகளில் வெங்காயம் அல்லது ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கும்போது நெட் பேக் மாதிரி கொடுப்பாங்க பாருங்க, அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே கூட நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த உருண்டையை வந்து ஒரு உருண்டையை வச்சுட்டு ஓரத்தில் வந்து நீங்கள் டைட்டாக ஒரு கயிறு கூட கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாஸ்கோட இன்னொரு பக்கத்தில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து அந்த கயிறு இருக்கு பாருங்க, அதை வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக நீங்கள் வந்து கெட்டி முடிச்சு போட்டு எடுத்துக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் டாய்லெட்டில் இருக்கிற அந்த ஃப்ளஷ் டேங்க் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க.
ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை உள்ளுக்குள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி ஓரத்தில் வந்து அந்த தண்ணிக்குள்ளே நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு ஓரத்தில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வீட்டு டாய்லெட்டை நம்ம ஒவ்வொரு முறையும் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளஷ் பண்ணி விடுறப்ப ஒவ்வொரு முறையும் நம்ம வீட்டு டாய்லெட் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு மஞ்சள் கரை படியாது, அது மட்டும் இல்லாமல் உப்பு கரையும் படியாதுங்க. எந்த வித கரையும் இல்லாமல் நமக்கு வந்து நல்ல பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதில் சோப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. நம்ம சேர்த்துருக்கிற பேஸ்ட்டு, எலுமிச்சைச்சாறு, பேக்கிங் சோடா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு டாய்லெட்டில் எந்த வித மஞ்சள் கரையோ உப்பு கரையோ எதுவும் படியாமல் நல்ல பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி சுத்தம் செய்யணும்னு அவசியமே இருக்காது. நம்ம பாத்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே நல்ல வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.